அந்த மாதிரி ஆண்டவன் இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லவங்க மட்டும்தான் ஆண்டவன் சேர்ப்பான். 25 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சிக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சில விஷயங்களை நம்ம ஓன் கருத்து. மக்களை சந்திக்கிறக்காண்டி அவர் வராப்புல அண்ணே, மக்களை குறைய தீக்கிறாரு அண்ணே. அவரோட growth இன்னும் கூட தான் போகுது. எல்லா மந்திரிகள் மேலேயும் எல்லா கட்சி மேலேயும் ஊழல் புகார் இருக்கு, ஊழல் பட்டியல் இருக்கு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நல்லா எழுச்சி கொண்டு வராங்க. எம்ஜிஆர் மாதிரி வரலான்னு அவர் நினைக்கிறாரு. போலீஸ் தளபதி பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. அங்கே இளைஞர்கள் மக்கள் பாதுகாப்பு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃபுல்லாங்க. 2021 ஸ்டாலின் ஐயா ரேம்ப் ஒர்க் பண்ணிட்டாங்க. டிஎம்கே மாநாடை பார்த்து ஒரு சில விஷயத்தை அட்லீஸ்ட் காப்பி அடிச்சாச்சு பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கோரிக்கை. திமுக ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. இது எதிர்கட்சிக்காரன் பண்ற சதி வேற. நாங்க யாருக்கும் எதிரி கிடையாது, எங்களை எதிர்க்கிறாங்க அவங்க. நேரடியாகவும் பார்த்து பேசியிருக்காங்க, அழுது இருக்காரு. எம்ஜிஆர் கருணாநிதி தாக்கி என்னென்ன படம்லாம் எடுத்தாரு. இந்த ஆளுங்கட்சி நம்மளுக்கு பயத்தினால தான் அதை எல்லாம் சொல்றாங்க. அதை அரசியல்வாத பூரா ஒப்பிட்டு பேசுறாங்க. அது தவறான பேச்சு. அது கன்ஃபார்ம் நடக்கும்க்கா, வெற்றி நிச்சயம்க்கா. எங்க அண்ணன் தான்க்கா, அவர் தாங்க வருவார் சிஎம்மா. அது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஏணி படிக்கட்டுமா தான். ஜனநாயகன் இல்ல, ஜனநாயகன் மாதிரி 100 படங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வர வச்சாலும் ஆட்சியில அவர் உட்காருவாரா அப்படின்றது தான் இங்க கேள்வி. இதுக்கடுத்து திருப்பி செஞ்சாங்கன்னா திருப்பி அவங்க டவுன் ஆகிட்டு தான் இருப்பாங்க. விஜய் மேல போயிட்டு தான் இருப்பாப்புல. டெப்தா இறங்கி தான் பெரிய ஆட்கள் தொடர்போடு தான் அவர் இருக்கார். அனுபவம்லாம் இல்லை. இவ்வளவு வருஷம் ஆண்டான் இல்லை, அதுக்கே இவ்வளவு அடிக்கடி சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. அவங்க கட்சியை அவங்களே தான் அழிச்சுக்கிறாங்க. வெளியே இருந்து யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக எதிர்கட்சி, திமுக எதிர்கட்சி. நீதி வெல்லும், மக்கள் பதில் சொல்லும். விரைவில் வரும் ஜனநாயகன். கரூருக்கு அப்புறம் சேலம் மாநாடு எப்படி இருக்க போது, என்னென்ன எதிர்பார்ப்புகள்? அதுக்கு பாதுகாப்பு சேலம் பார்த்திபனை கொடுத்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பு தளபதிக்கு அவங்க போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு அங்க 5000 பேருக்கு பார்த்திபனை அந்த குழு ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ள 2 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க பாதுகாப்பு நீட்டா நடக்கணும்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் தளபதி பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. அங்க இளைஞர்கள் மக்கள் பாதுகாப்பு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃபுல்லாங்க. அப்படி எப்படின்னா நீட்டா போய் நீட்டா முடிக்கணும்னு இருக்காங்க. இந்த மக்கள் 5000 பேர்னா 5000 பேர் மட்டும் வரணுமா, மற்றாலும் அந்த சேலம் தான் வரணும், மற்ற யார் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க. இதே மாதிரி போன தடவை தண்ணீர் இல்லை, சரியான கழிவறைகள் இல்லைன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இந்த தடவை அதெல்லாம் சரி. இந்த வாட்டி உள்ள தண்ணி பிஸ்கட் ஃபுல்லாக கொடுக்கணும் பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஜயனை கரெக்டாக 3 மணிக்கு போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக போகும். இப்போ மக்கள்லாம் என்னென்ன சொல்ல போறாரு, தேர்தலுக்கு என்ன மாற்றம் கொண்டு வர போறாரு, அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பயே சொல்லிட்டாரு, அங்கே வந்தால் மாற்றம் மாறும். அன்னைக்கே சொல்லிட்டாரு. என்னைக்கு கட்சி அமைச்சாங்களோ அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க மாற்றம் மாறும். இப்போ இந்த கம்மியான வருஷத்துல ஒரு முன்னனுபவம் இல்லாத முதலமைச்சராக போறாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எப்படி சொல்றேன்னா, அந்த மேலே ஆண்டவன் இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லவங்க மட்டும்தான் ஆண்டவன் சேர்ப்பான். அது கன்ஃபார்ம் நடக்கும்க்கா, வெற்றி நிச்சயம்க்கா. 2026 தான் ஒரே மாற்றம்னா அது யாரு? எங்க அண்ணன் தான்க்கா, அவர் தாங்க வருவார் சிஎம்மா. இன்னும் 45 நாள் தேர்தல். நேற்றுக்கோ பார்த்தீங்க, கற்பனை பெண்களை போட்டு அடிச்சிருமோ பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அந்த ரவீன் பக்கரி வாசல்ல அவரோட சாக்கடை ஓடுது. அமைச்சர் பிடிஆர் அவங்க வராங்க வண்டியில. வரப்போ ஏரியா சுத்தமா இருக்கு. அவர் வரலன்னா சாக்கடை அப்படி குமிஞ்சு போடுது. அந்த இடத்துல மக்கள் நடந்து போக முடியல. வயசானால் நடந்து வராங்க. ஒருத்தர் நடந்து ஆணைக்காலோ ரொம்ப காணல் ஆனைக்காலமே கிடக்காரு ஆஸ்பத்திரியில, நவீன் பக்கரி வாசல்ல. அது கோயிலுக்கு அந்த இடத்துல நடந்த இடத்துல அமைச்சர் போறப்ப மட்டும் நல்லா இருக்கு, போனப்போ சாக்கடை பொங்கி வந்துருக்கா. இதாங்க அவங்க ஆட்சியே. 25 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சிக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க தான் இனிமேல் தான் காப்பி அடிக்கணும். டிஎம்கே திமுக என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்து தான் அவங்க காப்பி அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க காப்பி பண்றதுக்கு என்னைக்குமே எதுவுமே இருந்ததே கிடையாது. 2021 ஸ்டாலின் ஐயா ரேம்ப் ஒர்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்ன்றது விஜய் அவர்களுக்காக உரிமம் போட்டு கொடுத்தது கிடையாது. அது நார்மலான கலர், அது எல்லாருமே யூஸ் பண்றது. இதுல காப்பி அடிக்கிறதுக்கு செய்யறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, விஜய் அவர்கள் இந்த டிஎம்கே மாநாடை பார்த்து ஒரு சில விஷயத்தை அட்லீஸ்ட் காப்பி அடிச்சாச்சு பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கோரிக்கை. விஜய் அவர்களை பார்த்து தான் ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் பின்பற்றாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அவங்க பொதுவா அவங்கள பார்த்து பண்ற அளவுக்குலாம் இவங்களுக்கு நேரமும் கிடையாது. இவங்க பண்ணிட்டு இருக்க செயல்பாடு ஒருத்தவங்களை பார்த்து பண்ற மாதிரியும் இல்ல. வந்துட்டு இருக்க திட்டங்களா இருக்கட்டும், செயல்பாடுகளா இருக்கட்டும், இது எதுவுமே ஒருத்தரை காப்பி பண்ணி வந்தது கிடையாது. எல்லாமே புதுசு. தமிழ் புதவல் திட்டம் புதுசு, இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணது கிடையாது. புதுமை பெண் திட்டம் அதுவும் புதுசு, யாரும் பண்ணது கிடையாது. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இது எல்லாமே காப்பி அடிச்சு வர முடியாது. இனி வரவங்க தான் இப்ப எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காங்க, இவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 1500 ரூபாய் கொடுக்குறோம். அந்த மாதிரி இவங்களை பார்த்து தான் இன்னொருத்தவங்க காப்பி அடிக்கணுமே தவிர
25 ஆண்டு காலமா வந்த திமுகக்கு என்னைக்குமே இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கணும்ன்ற அவசியம் வந்ததே கிடையாது. இப்போ கொள்கைகளை வந்து பின்பற்றாங்களா, கொள்கைகளை பின்பற்றவே மாட்டிக்கிறாங்க, கொள்கையை பின்பற்றாமலே இன்னொரு கட்சியை ப்ளேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கொள்கைகளை யார் பின்பற்றுறது இல்ல திமுகவினர் வந்து கொள்கையை பின்பற்றல, ஆனா அவங்க குற்றம் சாட்டும் போது மற்ற கட்சியினரெல்லாம் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்றாங்க. திமுக கட்சியில பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்ட்டு வந்து இருக்கு. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் கட்சியில இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் வந்து கட்சியில இருக்காங்க. அவங்களுக்கான சுதந்திரம் வந்து கட்சியில இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சதுக்கான பண்றத சுதந்திரம் வந்து இங்க இருக்கு. நீங்க இதை தான் பின்பற்றணும், நீங்க இவங்கள தான் பின்பற்றணும், இவங்கள தான் பார்க்கணும் அப்படின்ற வந்து யாருமே வந்து இங்க எதையுமே திணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கான கருத்து சுதந்திரமும் இருக்கு இங்க. அதே மாதிரி வந்து என்ன தோணுதோ அதை வந்து இங்க பேசலாம். அந்த ஒரு சுதந்திரம் இருக்கு. அதுக்கு ஒரு பக்கமா பேப்பர் வச்சுட்டோ பென்னு வச்சுட்டோ உட்காந்து எழுதி கொடுத்து செஞ்சு அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் வந்து இங்க கிடையாது. ஏன்னா எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு நிறையவும் இருக்கு, இன்னமும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து இடையூறா இருந்ததே திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இருக்கிற எலெக்ஷன் பிரச்சனையில ஜனநாயகன் படம் எல்லா படத்து மாதிரி அந்த படமும் தான் வரப்போகுது. விஜய் அவர்கள் வந்து படத்திலே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் இந்த சர்க்கார்ல நடந்த ஒரு விரல் புரட்சி மாதிரியும் ஜனநாயகனை வச்சு வந்து அவர் மக்களின் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து அவர் ஜனநாயகன் இல்ல. ஜனநாயகன் மாதிரி 100 படங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் வர வச்சாலும் ஆட்சியில அவர் உட்காருவாரா அப்படின்றது தான் வந்து இங்க கேள்வி. சினிமா தியேட்டர் உள்ள நடக்கிற படம்ன்றது வேற, கல அரசியல்ன்றது வேற. அவர் என்னைக்கு களத்துல வந்து மக்களோட மக்களா பயணிக்கிறாரோ செய்யறாரோ அன்னைக்குதான் அரசியலோடைய உண்மையான ரூபத்தையே அவரும் தெரிஞ்சுப்பார். ஒரு முன்னனுபவம் இல்லாதவர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இங்க வந்து அனுபவம் இருக்கணும். அப்படி பார்த்தா வந்து 60 வயசுல தான் முதலமைச்சர் ஆகணுமா, 70 வயசுல தான் ஆகணுமா, அப்படி கிடையாது. இங்க அனுபவம்ன்றது கிடையாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஏன் அது வழியா கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம அடிபடும் போதுதான் நம்மளுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட் இருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து அவர் களத்துல நின்று செஞ்சு இந்த மாதிரி கூட்டத்தை மேனேஜ் பண்றது அது எல்லாத்தையும் அவர் பண்ணியிருந்தாரு, செஞ்சிருந்தாருன்னா அப்படி ஒரு துயரமான சம்பவம் கண்டிப்பா வந்து நடந்திருக்காது. அவர் வந்து அந்த இடத்துல நின்று அவர் பண்ணல, கள ஆய்வுன்றது வந்து அவர் பண்ணல. இப்போ வந்து இளைஞர் அணி மாநாடு போட்டிருக்காங்கன்னா அந்த இளைஞர் அணி மாநாடுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போயிட்டு ஆய்வு பண்ணுவாங்க. அந்த இடத்த அங்க இருக்கிற இது எல்லாமே கரெக்டா இருக்கா, கரெக்டா ரெடி பண்ணியிருக்காங்களா, வர பாயிண்ட் எது, போற பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவாரு, எல்லாத்தையும் கேட்டு அறிவாங்க. தூத்துக்குடியில சைட்ல ஏதாச்சும் மாநாடு போடுறாங்கன்னா கனிமொழி எம்பி அவர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க, போயிட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க எல்லாமே. சென்னையில ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னு நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவங்க அங்க அந்த இடத்துக்கு போவாங்க. ஒரு அரசியல் தலைவர்ன்றது வந்து அதுதான் அந்த களத்துக்கு போயிட்டு, ஏன்னா வரப்போறது மக்களுக்காக தான் மாநாடு நடத்துறாங்க, அவங்களுக்காக அவங்க மாநாடு நடத்திக்கல. அப்படி இருக்கும்போது மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே வந்து அதை இது பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு மாநாடு அப்படின்றதே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா நடத்த முடியல, ஒரு மக்களை கூட்டுறதே வந்து ப்ராப்பரா பண்ண முடியல அப்படின்னும் போது கேள்வி ஒருத்தவங்க உங்களை கேட்கறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல அப்படின்னும் போது நாளைக்கு இத்தனை கோடி மக்களோட பிரதிநிதியா நீங்க எப்படி இருக்க முடியும்? இவரோட செயல்பாடை பொறுத்து தான் வந்து அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறது. இப்ப 41 பேர் இறந்தப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து பார்க்கல, பட் வரவிடாம தடுத்தது திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கருத்துக்கள் இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் வந்து என்ன கேட்டா அவர் அந்த இடத்துல வந்து பார்க்காததே நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு வந்திருந்தா அதையும் வச்சு ஒரு ஃபேன் கூட்டம் அவங்க சேர்ந்து செஞ்சு இது பண்ணி, ஒரு தலைவனுன்றவன் நல்ல ஒரு தொண்டர்களை வழி நடத்த தெரியறவர் தான் வந்து தலைவர். உங்க தலைவர் பேச்சையே நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னும் போது அப்ப நீங்க யார் பேச்சு கேட்பீங்க? இப்போ திமுகவிலேயே இருக்கட்டும், அதிமுக, பொதுவா எல்லா கட்சிகளா இருக்கட்டும், இவர் விஜயகாந்த் ஐயா அவர்களோட வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். மாநாடு முடிச்சு எல்லாரும் நல்லபடியா வீட்டுக்கு அதட்டியே சொல்லுவார் அவர். அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர்னா தொண்டர்களை வழி நடத்துறவர் தான் வந்து தலைவர். அவர் சரியான முறையில வழி நடத்தணும். உங்க தலைவரே உங்ககிட்ட ஒரு விஷயத்தையே 10 வாட்டி சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க அதையே கேட்கல அப்படின்னும் போது வந்து எப்படி உங்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? இதுக்கு திமுக பண்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவங்க கட்சியை அவங்களே தான் வந்து அழிச்சுக்கிறாங்க. வெளியே இருந்து யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல கூட விசில் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு காரணம் கூட திமுக தான் அப்படின்னு உங்க மேல விமர்சனம் வைக்கப்படுது. தாவேக்கால இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் இதே மாதிரி பேசும்போது செய்யும் போது அவங்க கட்சி ஆளையே அவங்க பேச விடாம சுத்தி விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரே வந்து ஒரு கோவத்துல வந்து விசில் அடிக்காதீங்கப்பா, நிறுத்துங்கப்பா அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்ற நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நடத்த போறது ஒரு கிரிக்கெட் மேட்ச். அதுக்கு அவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் அந்த இடத்துல விளையாட போறாங்க, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. எல்லாரும் அங்க உட்காந்து எல்லா வகையான மக்களும் அங்க வருவாங்க. எல்லாரும் அங்க வர்றது மேட்சை பாக்குறதுக்கு தான். இவங்க அந்த இடத்துல வந்து மேட்ச்ன்ற ஒன்னே வந்து இவங்க ப்ராப்பரா நடத்த விட மாட்டாங்க. பவுன்சர்ஸ் வந்து இவங்களை வான் பண்ணிட்டே இருக்கிறது தான் அங்க வேலை
ஜாலியா இருந்திருக்கும். எது மேல ஏறி நிப்பாங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மேட்சா இருக்கட்டும், நீங்க விசில் எடுத்துட்டு வர தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஒரு சின்னம். இப்போ உதயசூரியன் சின்னம் இருக்குன்னா உதயசூரியனை கையில வச்சுட்டு சுத்த முடியுமா, செய்ய முடியுமா? அந்த மாதிரி தான் எல்லாமே. இவங்க என்னன்னா விசில் சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் விசில் அடிச்சிட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு நார்மலா ஒரு ரோட்ல விசில் அடிக்கிறது செய்யறதுன்றது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்ற ஒரு புரிதல், பேசிக் புரிதல் கூட கிடையாது. கரூரில் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இப்போ நடக்கிறது முன்னாடியே வந்து முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக பண்ணுவாங்க, அதை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணி இருப்பார். முன்ன விட அப்டேட் ஆகிட்டே இருக்கு பூராமே. மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இதில் சில விஷயங்களை வந்து நம்ம ஓன் கருத்து, விஜயோட வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் மூவ் பண்ணாலும் சில கட்சிகளோட மெஜாரிட்டி கட்சியோட சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணாருன்னா நிறைய இடத்த பிடிக்கலாம்னு எங்களோட அபிப்பிராயம். பட்டு இனி வந்து இந்த விசமம் பண்ணுறவங்களும் சரி, இது பண்ணுறவங்க சொல்லி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதில் கரூர்லேயே செஞ்சதே வந்து திமுக ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. அது தெரிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க சிரிச்சது, வச்சது, அந்த மூவ்மெண்ட், பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி இருக்கிறது, தூரமான ஆஸ்பத்திரி கூட்டு போனது, நிறைய விஷயத்த நிறையா வந்து அது தாவேக்காவே அப்டேட் பண்ணியிருக்கு. இவங்களும் வந்து ரொம்ப மாட்டியிருக்காங்க. இதுக்கடுத்து திருப்பி செஞ்சாங்கன்னா திருப்பி அவங்க டவுன் ஆகிட்டு தான் இருப்பாங்க. விஜய் மேலும் மேலே போயிட்டு தான் இருப்பாப்புல. மக்களை சந்திக்கிறக்காண்டி அவர் வராப்புல அண்ணே, மக்களை குறைய தீக்கிறாரு அண்ணே, அதுக்காண்டி கேட்கறாண்டி வந்திருக்காப்புல. அதனால இந்த மாநாடு போட்டிருக்காங்க. இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க? சட்டசபையில் உட்காரதான் வருவேல ஒரு வேலை அப்படின்றீங்களா? ஆமா, 2026 சட்டசபை ஒரு நடிகரா ஆரம்பிச்சப்போ ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறமே அவருக்கு அனுபவமே இல்ல, அவரால் 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 1000 பேர் 1000 சொன்னா அது என்ன முடியும்? மக்களை சந்திக்காண்டி அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக விஜய் நல்லது இது பண்ணுவாங்க. வந்து எதிர்கட்சிக்காரன் பண்ற சதி வேற. நாங்க வந்து யாருக்கும் எதிரி கிடையாது, எங்களை எதிர்க்கிறாங்க அவங்க, அவ்வளவுதான். இப்ப விஜய் வந்து அதிமுக எதிர்கட்சி, திமுக எதிர்கட்சி, பாப்பா 2ல 3 போட்டி வரும். நீதி வெல்லும், மக்கள் பதில் சொல்லும், விரைவில் வரும் ஜனநாயகன். எப்பயுமே விஜய் மாநாடுனாலே அது நல்லா கிராண்டாக மாசாக நடக்கும். கரூருக்கு அப்புறம் இன்னமும் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. இது இன்னமும் நல்லா தான் நடக்கும். அவரோட growth இன்னும் கூட தான் போகுது. சம்பவத்துல வந்து நிறைய பேர் விழுந்தாங்க, அப்பவே விஜய் எதுவுமே பண்ணல. இப்ப ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நேரடியாக போயிருந்தா நிறைய பாதிப்புகள் அதிகமாக ஆகியிருந்துடும். அதை தடுக்கிறதுக்காக தான் அவர் போலையே தவிர மற்றபடி அவங்க எல்லா மேலேயும் நல்ல அன்பு பாசமாக தான் இருந்திருக்காங்க. நேரடியாகவும் பார்த்து பேசியிருக்காங்க, அழுதுருக்காரு. அதனால் அது வந்து எதிர்கட்சிக்காரங்க பிடிக்காதவங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு எந்த சம்பந்தம்? ஜனநாயகன் படத்தின் மூலயமா இன்னும் அவருக்கு வாக்கு கூட போகுது. மக்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டும் விஷயம் அதில் இருக்குது. அது இன்னமும் அவருக்கு ஓட்டு வங்கியும் கூட்ட தான் போது அது அவருக்கு நல்ல சாதகமாக தான் இருக்கும். லேட்டானது விஜய்க்கு நல்லது தான். நல்ல அனுபவமான ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க அரசியல் 2 வருடங்களுக்கு முன்பே கவுன்சிலர் அந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளில் அண்டர் கிரவுண்டில் நிறையா பாலிடிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காரு. அவர் 10 இயர்ஸாகவே அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. இப்போ இன்னும் டெப்த்தாக இறங்கி தான் பெரிய ஆட்கள் தொடர்போடு தான் அவர் இருக்கார். அனுபவம்லாம் இல்லை, எல்லாம் அனுபவத்தோடு தான் இறங்கியிருக்காரு. மக்கள் செல்வாக்கும் இருக்குது, பெரிய தலைவர்களுடைய பின்புலமும் இருக்குது. அதனால் நல்ல வாய்ப்பு இருக்குது. 50 வருஷமா திராவிட கட்சிகள் அப்புறம் பார்த்தாச்சு. இப்போ திமுக எத்தனை இருக்கும் மந்திரியாக இருக்குன்னு தெரியும். அதிமுக ஆண்டாச்சு. எல்லா மந்திரி மேலேயும் எல்லா கட்சி மேலேயும் ஊழல் புகார் இருக்குது, ஊழல் பட்டியல் இருக்குது. ஊழல் கட்சிக்காரன் அங்கே சேர்ந்தாக்கா அவன் மேலே நடவடிக்கை இல்லை. அங்கே வந்து இந்த கட்சி சேரலைன்னா நடவடிக்கை எடுக்கிறான். ஒரு சிவனா படத்தை வெளியே விடுறாங்களா, அவர் நடித்த படத்தை வெளியே விடுறாங்களா. எம்ஜிஆர் வந்து கருணாநிதி தாக்கி என்னென்ன படம்லாம் எடுத்தார். நம் நாடுங்கிற படம்லாம் ஃபுல்லாக அரசியல் தான். ஆனால் எந்த தடையும் பண்ணல. சென்சாரோ சென்ட்ரல் கவர்மெண்டோ நீ தடை பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தை. ஒரு மாற்றம் வரணும், கொஞ்சம் விஷயம் தானே. இவ்வளோ வருஷம் இங்கே ஆண்டான் இல்லை. காமராஜர் ஆண்டாரு, 20 வருஷம் போச்சுன்னு அண்ணத்தர வந்தார். இப்போ ஒரு வந்திருக்கால விஜய், அவரு வரட்டும், வந்து பார்க்கட்டும், மக்கள் ஏற்றுக்கிட்டா ஓட்டு போடட்டும், இல்லைன்னா போகட்டும். அதுக்கே இவ்வளோ அடிக்கடி சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, ஒன்றும் தெரியாங்கிறாங்க, தற்கூறிங்கிறாங்க. இல்லை வந்து பார்க்கட்டும், மக்கள் ஒரு மாற்றம் வரட்டுமே. அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். விஜய்க்கு வந்து சப்போர்ட் இல்லை. ஜனநாயகத்தில் வந்து யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். நீ தான் வரணும், நாங்கள் வரக்கூடாது, நீ வரணும், நீ வரக்கூடாதுங்கிறத இல்லை. என்ன அப்படியே சுயநலத்துக்கு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. எவன் ஊழல் பண்ணாமல் இருக்கேன், எவன் ஊழலில் தண்டிக்கப்பட்டிருக்கேன். இப்போ திமுக ஆட்சியில் என்ன சொன்னீங்க? அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆட்சி மேலே உள்ள ஊழல் போல தனி நீதிமன்றம் அமைச்சு அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் நீ அப்படியே இருந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். இதை நடக்குது. என்ன இந்த கொடநாடு வழக்கு நான் வந்து 6 மொத்த கண்டுபிடிப்போம்னு பிடிச்சாங்களா? இல்லை. ஏன்
அதை பிடிச்சாச்சுனாக்கா அவனுக்கு பாரு பேர் வர முடியாது. எல்லாம் சுயநலம் தான். இப்போ விஷயம் வந்து இப்போ எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறான் வருஷத்தில், அதை விட்டுப்புட்டு இப்போ வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இந்த மக்கள் நமக்கு போல வருமானத்தை கொடுத்துருக்கும்போது அவங்க மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு வர்றான். வந்து பார்க்கட்டும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா போன இடத்துல மதுரை மாநாடு நடத்துகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் நல்ல ஒரு கருத்துக்களை செஞ்சார். ப்ளஸ் இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நல்லா எழுச்சி கொண்டு வராங்க. நம்ம கேரர்ஸும் நல்லா செயல்பட்டு வராங்க. நல்லபடியாக வருவாங்க. 26 நம்ம கண்டிப்பாக வருவோம். ரியல் ஜனநாயகனா மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம தளபதி நல்ல மனசு உள்ளவர், அதெல்லாம் கண்டிப்பாக வருவார். நிறைய இடையூறுகள் விமர்சனங்கள் விஜய் மேலே வைக்கப்படுது, இதுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஏணி படிக்கட்டு மாதிரி தான். அது தலைக்கிழமை மீறி தான் நம்ம சாதனை செய்ய போகிறோம். அதனால் உண்மை 26 சேப்பாக்கம் ஸ்டேடியம்குள்ளே கூட விசில வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்கட்சி நம்மளுக்கு பயத்தினால தான் அது வந்து எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக செயல்படாது. ஏன்னா அங்கேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, விசிலுக்கு தடை இல்லைன்ட்டு. அதனால் அது பிரச்சனை இல்லை. அவங்க வந்து கட்சியை டெவலப் பண்ண வந்து அவங்க மகாநாடு போகிறாங்க. இப்போ எல்லா கட்சிகளும் அப்படி தான் செய்கிறாங்க. அன்றாட அவங்க வந்து முகம் தெரியறதுக்காண்டி எல்லா இது பண்ணுறாங்க. அது அவங்க திறமையை பொறுத்து அவங்க அந்த மக்களுடைய மனதை மாற்றி நம்ம வந்து புதிய கூட்டணிக்கு இது பண்ணலாம், புதிய நம்மளுக்கு யூகம் பண்ணலாம், அப்படி எம்ஜிஆர் மாதிரி வரலான்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. துறை ஜனநாயகன் நிஜத்தில் ஜனநாயகனா மாற வாய்ப்பு இருக்கா? ஓரளவு இருக்குது. ஒரு வாரம் அனுசரித்து போனாதான் அது வாய்ப்பு. கூட்டணி சேரணும். யாரோட சேர்ந்தாதான் சரியாகும். தனிப்பட்ட முறையில் வந்து செய்கிறது வந்து அது வந்து சாத்தியப்படாது. மாநாடுனாலே கரூர் சம்பவம் தான் ஞாபகம் வருது. 41 கரூர் சம்பவம் வந்து எதிர்பாராக நடந்தது. அதை வந்து அரசியல்வாதி பூரா ஒப்பிட்டு பேசுறாங்க. அது வந்து தவறான பேச்சு. நான் அதான் சொல்லுவேன். நிறைய மாநாடுகள் கடந்து வந்துட்டாரு. பட் விஜயை சுற்றி இன்னும் பல விமர்சனங்கள் அடிக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு ஆள் புதால் வரும்போது பழைய ஆள் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? நீங்களா நானாக ஊடாத ஆளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வர்றது வந்து கொஞ்சம் அரசியலில் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் வர முடியும். திடீர்னு வந்து அமைச்சராக உட்காரும் போது அப்போ வந்து பல எதிர்ப்புகளாக சந்திச்சு தான் வரணும். பல சாதனைலாம் சந்திச்சு அதுக்கப்புறம் தான் வந்து உட்கார முடியும். அதனால இது வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான். எம்ஜிஆர் போல வரணும்னு நினைச்சா அது வந்து ரொம்ப இன்னும் கடுமையாக உழைக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க எம்ஜிஆர் போல வரணும்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும். ஆமாம், இன்னும் 45 நாள் தான் தேர்தல். ஆமாம். பட் இன்னும் விஜய் சுற்றி பல விமர்சனங்களை அடிக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்குமே பதில் சொல்லாமல் மௌனமே காத்துட்டு வராரு. இதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மௌனம் வந்து லாஸ்ட் ஃபைனலாக வரும். நான் டயர் இருக்குல்ல உங்களுக்கு, இன்னும் 45 நாள் டயர் இருக்குல்ல, அது நான் 30 நாளுக்குள்ள டயர் இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் மாறும். யார் வராங்க, யார் போகிறாங்க, யார் வைக்கிறாங்கிறது நல்லா ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த இது ஆயிரும். ஓரளவு ஜனநாயகம் வந்து ஓரளவுக்கு வரலாம், சீட்டு வரலாம், மக்கள் நம்பிக்கை இருக்குது.